வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால மறக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அதிலும் வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்கள் என்பதை நீங்களே மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களுடைய நினைவுகள் அதை நிச்சயமாக மறக்க விடாது. அதை உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே வைத்துக்கொண்டு அது ஒரு விதமான கஷ்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொண்டிருந்த ஒரு அனுபவங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யும். கடந்த காலத்துல உங்களுக்கு நெருக்கமான மனிதர்கள் உங்களுடைய நெஞ்சை கிழிக்கிற மாதிரி பேசின அந்த கொடூரமான வார்த்தைகளும் இன்னைக்கும் நள்ளிரவு நேரங்கள்ல உங்களுடைய காதுகளுக்குள்ள கேட்டு உங்களுடைய கண்ணீரை நிச்சயமாக வரவழைக்கும். அவர்கள் ஏன் இப்படி பேசினார்கள், முக்கியமாக அவர்களை நான் ஏன் இப்படி பேசக்கூடிய இடத்தில் வைத்து விட்டேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு தருணங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த ஒரு நபரிடம் எப்படி இருக்க வேண்டும், வார்த்தைகள் என்பது மிக முக்கியம் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். 10 நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் ஒரு நபர் மற்றும் உங்களை எப்பொழுதுமே அவமானப்படுத்தும்படியும் நீங்கள் செய்த தவறுகளையும் அந்த தவறுகள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். இருந்தாலும் நீங்கள் செய்த தவறுகளையும் சுட்டிக்காட்டி அவமானங்களையும் சுட்டிக்காட்டி பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். அந்த நபர்களை முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அல்லது அது பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மன வலிகளை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியவில்லை என்று நீங்களே சொல்லக்கூடிய ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா ஒன்றே ஒன்றுங்க, தெரிஞ்சுக்கோங்க மகரம் ராசி என்பர்களை, அந்த வார்த்தைகள் உங்களை சிதைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. மாறாக உங்களை உள்ளுக்குள்ளேயே செதுக்கி இருப்பதற்காக மட்டுமே தான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காயங்கள் தான் இன்னைக்கு எந்த புயல் வந்தாலும் அசையாத ஒரு இரும்பாக, ஒரு மாபெரும் பலசாலியாகவே உங்களை இப்பொழுது வலிமையாக்க போகிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை அதிகமாக காயப்படுத்தி உடைத்ததோ அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் மீண்டும் ஒரே ஒரு தவறை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யவே கூடாது. வாழ்க்கை நமக்கு இரண்டாவது வாய்ப்பை தேடி கொடுக்கும். அதே போலத்தான் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் இரண்டாவது வாய்ப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. ஆனால் அந்த ஒரே ஒரு தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு அறிவை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் பெற வேண்டும். கடந்த காலத்தில் ஒரு முடிவு உங்களுக்கு ஒரு இழப்பை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு முடிவு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும், சில உறவுகளை பிரிக்கும், என்னுடைய தொழில் வாழ்க்கையை கூட இது பாதிக்கும், குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டீர்கள். இருந்தாலும் அந்த ஒரு முடிவை நீங்கள் அவசரமாக எடுத்தாலும் சரி, நிதானமாகவே அமர்ந்து யோசித்து எடுத்திருந்தாலும் அது இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்தது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒருவரை அதிகமாக நம்பியது, ஒரு விஷயத்தை அவசரமாக செய்தது, அல்லது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காமல் போனது உங்களுக்கு ஒரு பாடத்தையே நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள் அந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் மனதில் வருத்தங்கள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போது நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் மகரம் ராசி என்பர்களை, கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தின் மூலம் எதிர்காலத்தை உங்களால மாற்ற முடியும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது எந்த விதமான ஒரு தவறான முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கேள்விக்குறியாக மாற்றிவிடக்கூடாது. இனிமேல் யாருடைய வார்த்தைகளையும் உடனடியாக நம்பாமல் அவர்களின் செயல்களை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். எந்த முடிவையும் அவசரமாகவும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அதன் விளைவுகளையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இரண்டையும் நீங்கள் யோசித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியான முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி போட்டுவிடும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்களில் இந்த 2 விஷயங்களை மட்டும் சரியான முறையில் நீங்கள் யோசித்து பார்த்தால் அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்கும். இது நடந்தது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தோல்விகள் கிடையாது. இது தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்காக ஏற்படுத்திய ஒரு சில விஷயங்கள் என்பதை நீங்கள் மனதிற்குள் போட்டு நினைத்து கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக
இனிமேல் நீங்கள் சரியான ஒரு முடிவை மட்டும் எடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வந்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மகரம் ராசி அன்பர்களே, திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். அதனால முடிந்த அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவுகளையும் வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனையால் சோர்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக்கலாம். சிகை அலங்கார பணிகளில் ஒருமிதமான ஈர்ப்புகள் இப்பொழுது கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள் ரொம்ப தொலைவில் கிடையாது, உங்களுக்கு அருகில் தான் இருக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். அசதிகள் மூலம் சோர்வுகளும் கால தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும் முயற்சிகளில் மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது ஏற்படலாம். தனிமை சார்ந்த செயல்களில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு தனிமையான சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்தால் அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். உடல் நலத்தில் நல்ல ஒரு பலனானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையின் ஓட்டத்தில் பல நேரங்களில் நாம் நம்மை கவனிக்க மறந்து விடுகிறோம். ஏனென்றால் வேலை தொழில் விஷயங்கள், படிக்கக்கூடிய விஷயங்கள், அலைச்சல்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்களே தவிர நம்முடைய உடலுக்குள் என்ன நடக்கிறது, எப்படி நம்முடைய உடல் இருக்கிறது என்று ஒரு நாளாவது நீங்கள் கவனித்து பார்த்தது உண்டா? அதுவே மிகப்பெரிய ஒரு செலவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்து விட்டிருக்கும். குடும்பம், வேலை, பொறுப்புகள் என்று அனைவருக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உடல் மற்றும் மனவேதனையை கவனிக்காமல் விட்டால் அதுவே பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மனதில் ஒரு வேதனையை நிச்சயமாக தேடி கொடுத்துவிடும். பல விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு அமைதியாக சுமந்து வந்த ஒரு நாட்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். வெளியில் தைரியமாகவே தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள சோர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் மகரம் ராசி அன்பர்களை, இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலமாகவே உங்களுடைய வாழ்க்கை அமைய போகிறது. சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய நன்மைகளை இப்பொழுது தரக்கூடும். சரியான உணவு, போதுமான ஓய்வு, மன அமைதிக்கான நேரங்கள் ஆகியவை உங்களுடைய வாழ்க்கையின் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தேடி கொடுக்கும். சனி பகவான் ஒழுக்கம், கட்டுப்பாடு, பொறுமையை குறிக்கக்கூடிய கிரகம் என்று அனைவராலேயுமே பார்க்கப்படுகிறார். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை முறையில் சின்ன சின்ன கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் வந்துவிடும். மகரம் ராசி அன்பர்களை, உங்களுடைய உடலும் மனமும் தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு சொத்து. அதை கவனித்துக் கொள்வது சுயநலமாக மட்டும் இருக்காது, அது உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதாகவும் மாறிவிடும். நீங்கள் நன்றாக இருந்தால்தான் உங்களுடைய கனவுகளையும் குடும்ப பொறுப்புகளையும் சிறப்பாக கவனிக்க முடியும். உங்களுடைய குடும்பத்தையும் நல்ல ஒரு இடத்திற்கு உங்களால் கொண்டு போக முடியும் என்பதை இப்பொழுது மனதிற்குள் போட்டுக்கொண்டு உங்களுடைய உடல் நலத்தில் போதுமான அளவுக்கு ஒரு அக்கறையை மட்டும் நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் நொடிகளும், மூட்டு வலி, தேவையில்லாத உடம்பு வலிகள் எல்லாமே இப்பொழுது நீங்கி நல்லது என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்து விட்டது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். ஆனால் உடனே நடக்குமா என்று கேட்டால் நடக்காது. நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதுகளும் நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். செய்யும் முயற்சிகளில் மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது ஏற்படலாம். தனிமை சார்ந்த செயல்களில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு தனிமையான சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்தால் அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். உடல் நலத்தில் நல்ல ஒரு பலனானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையின் ஓட்டத்தில் பல நேரங்களில் நாம் நம்மை கவனிக்க மறந்து விடுகிறோம். ஏனென்றால் வேலை தொழில் விஷயங்கள், படிக்கக்கூடிய விஷயங்கள், அலைச்சல்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்களே தவிர நம்முடைய உடலுக்குள் என்ன நடக்கிறது, எப்படி நம்முடைய உடல் இருக்கிறது என்று ஒரு நாளாவது நீங்கள் கவனித்து பார்த்தது உண்டா? அதுவே மிகப்பெரிய ஒரு செலவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்து விட்டிருக்கும். குடும்பம், வேலை, பொறுப்புகள் என்று அனைவருக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உடல் மற்றும் மனவேதனையை கவனிக்காமல் விட்டால் அதுவே பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மனதில் ஒரு வேதனையை நிச்சயமாக தேடி கொடுத்துவிடும். பல விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு அமைதியாக சுமந்து வந்த ஒரு நாட்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். வெளியில் தைரியமாகவே தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள சோர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் மகரம் ராசி அன்பர்களை, இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலமாகவே உங்களுடைய வாழ்க்கை அமைய போகிறது. சின்ன